பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் விதைகள் 3 விதைகள்னு பார்க்குறோம். அதில் முதல் விதை 1 நிலம் 4. சரியா? வழியருகே விதைக்கப்பட்டதனுடைய விளைவு வசனத்தினால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம உணர்வு அடைகிறது கிடையாது. அதை கவனமாக கேட்டு அதன்படி நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. 1. 2வது கற்பாறையில் விதைக்கப்பட்டது. அது யார் அப்படின்னா, கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. வசனத்தின் நிமித்தம் என்ன வருதான்? உபத்திரவம் வருதான். வசனத்தின் நிமித்தம் துன்பம் வருமா? கண்டிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரவம் உண்டு, துன்பம் உண்டு. அதை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன இல்லைன்னா மனசு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தானே இருக்காங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை நல்லா வைப்பார், நீ அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னா சந்தோஷமாக இருக்குது. பாடுகள் வந்தால் கொஞ்சம் சகிச்சிக்க, துன்பம் வரதான் செய்யும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னா அதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இது 2வது ரகம். சரியா? விதை 1, இது 2வது நிலம். இப்போ 3வது நிலத்தை பார்ப்போம். நமக்கு தெரியும் 3வது நிலம் எந்த நிலம்? முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட நிலம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக யாருமே முள்ளுள்ள இடத்துல விதைக்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. இப்போ விதை விதைக்கப்படுது. இது நீங்கள் அதுக்காக கொண்டு ஆண்டவர் கொண்டு எதுக்கு முள்ளில் விளைச்சாருன்னு நினைக்கக்கூடாது. எல்லா நிலமும் யாரை குறிக்குன்னா மனுஷனை தான் குறிக்குது. மனிதர்களுடைய வகைகள் இப்படி இருக்குது. அப்போ இது என்ன சொல்லப்பட்டு நமக்கு தெரியும் அல்லவா? இவங்க யார்? அடுத்து நான் படிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கேட்டு உணராமல் இருக்கும்போது பொல்லாங்கன் வசனத்தை என்ன பண்ணிடுவான்? எடுத்துருவான். அந்த வசனம் எப்படிப்பட்டது நான் தெளிவாக சொன்னேன். இங்கே போட்டிருக்கு, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்குமா. எதை நெருக்குமா? உங்களை நெருக்குன்னு போடலை, வசனத்தை நெருக்குன்னு போட்டிருக்கு. ஐயா, அக்கினி போன்ற வார்த்தை, கவனிக்கணும், அக்கினி போன்ற வார்த்தை, சம்மட்டி போன்ற வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமான வார்த்தை, தேவன் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணுகிற வல்லமை உள்ள வார்த்தை. நீங்கள் உலகத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு ஐஸ்வர்யத்தில் மயங்கி கிடந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கிற வசனத்தை இது போய் என்ன பண்ணிடும்? நெருக்கிறோம். வசனம் பலன் கொடுக்க முடியாது. புரியுதா? வசனம் மாறாது, வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. ஐயா, இந்த உலகமே தேவனுடைய வல்லமையினால், வசனத்தினால தான் தாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. வார்த்தையின்படி தான் அது வைக்கப்பட்டிருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. இந்த வார்த்தைக்காக தான் அது காக்கப்பட்டு வருதுன்னு பேதுரு எழுதுறாரு. சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த வசனத்தை இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் போய் என்ன பண்ணிடுமா? நெருக்குமா போய். அப்படி நெருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை, நம்ம பெற்றுக்கொண்ட அந்த நமக்குள்ளே வந்த வேத வசனம் என்ன செய்ய முடியலன்னா பலன் கொடுக்க முடியல. இவன் பலனற்று போயிடுவான்னு போட்டிருக்கு. வசனம் பலன் கொடுக்காதுன்னு போடலை, இவன் பலனற்று போயிடுவான். அப்போ அவனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், வார்த்தை தான், அதுக்கு வல்லமை இருக்குதான், அதை மிஞ்சினது எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்கள் வார்த்தையின் மீது விசுவாசித்து வாழாமல், வார்த்தையை நம்பி வாழாமல், வார்த்தைக்காக வாழாமல், உங்கள் சிந்தனையெல்லாம் எது மேலே இருக்குது? உலக கவலை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்? கொடுக்க வரும்னு சொன்னார். ஏன் கவலைப்படுறீங்க? நாளைக்காக ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொன்னார். ஆனால் நமக்கு உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அதான் இருக்குது. பணம் 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 பணம். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பணம்னா பணமும் வாயை பழக்கமா. நான் பைபிள் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. இன்றைக்கி பணத்தை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாங்க, வேதனையாக இருக்குது. விசுவாசிகளும் அப்படி தான் இருக்காங்க, ஊழியக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க. பணம். ஐயா, பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய் விடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய் விடும். சரிங்களா? ஃபாதரையும் அழகாக பாடியிருக்கிறாரு.
பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்குன்னா வேறாக இருக்குது. ஆண்டவருக்குள்ளே வேறு கொள்ள வேண்டிய நம்ம பண ஆசையில் விழுந்து நம்ம வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு. அப்போது மூணாவது நிலம், அதாவது விதை 1, நிலம் 4. இப்போ 3வது நிலம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? மனுஷனை தான் சொல்கிறாரு. நிலம்னு நீங்கள் நிலத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் மனுஷனுடைய இருதயம், மனுஷனுடைய மைண்டு, மனுஷனுடைய வாழ்க்கை, மனுஷனுடைய விருப்பங்கள். சில பேருக்கு பணத்தின் மேலேயும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை. இயேசு சொன்னார், லௌகீக கவலைகளினாலும் பெருந்திண்டினாலும் உங்கள் இருதயம் பாரம் அடையாதபடி எச்சரிக்கையாக இருங்கள்னாரு. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நோ யூஸ். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் மெசேஜ் வருது, யூடியூப்பில் மெசேஜ் வருது, சரிங்களா? யூடியூப்பில் மெசேஜ், ஃபேஸ்புக்கில் மெசேஜ், இன்ஸ்டாகிராமில் வருது, சரிங்களா? நிறைய டிவி சேனலில் வருது. இன்றைக்கி செய்தி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் தான் நம்ம கேட்ட வசனத்தை நமக்குள்ளே பலன் கொடுக்க விடாதபடிக்கு மாறிக்கொண்டிருக்குது. நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், பலன் கொடுக்க நம்ம விடலை, சரிங்களா? நம்மளும் ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் உலக கவலையும் தூக்கி போடுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நாளைக்கு 4வது நிலத்தை பார்ப்போம். God bless you.